ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் இன்னைக்கு காலிஃப்ளவர் மஞ்சூரியன் செய்ய போகிறேன். அதுக்காக காலிஃப்ளவரை க்ளீன் பண்ணி சுடு தண்ணியில் கழுவி தண்ணியை வடித்து எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமேட்டு இது வந்து சால்ட்டு, இது வந்து குடமிளகாய், இது வந்து கேரட்டு, இது ஸ்லைஸாக கழுவி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது பீன்ஸ் லைட்டாக, இது வந்து முட்டைக்கோசு, இது வந்து ஆனியன், இது வந்து காலிஃப்ளவர் வந்து சில்லி போடுறதுக்காக இந்த பவுடரு நானே ரெடி பண்ணேன். உங்களுக்கு வேணுன்னா கூட நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதில் அஜினமோட்டோ எதுவுமே கிடையாது. இதில் என்னென்ன ஆட் பண்ணன்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இயற்கையானது தான். இதில் என்ன எக்ஸ்ட்ரா என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா, இந்த கலர் பவுட்ரு போட்டிருக்கேன், அது ஒன்று தான். அப்புறம் கார்ன்ஃப்ளவர். வேறு எல்லா பவுடருமே நம்ம யூஸ் பண்ணுற சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, ரோஸு அந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். இது நானே ரெடி பண்ணேன். இப்போ நான் எப்படி காலிஃப்ளவர் மஞ்சூரியன் செய்ய போகிறேன்ட்டு உங்களுக்கு காட்டுறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு வாணலியில் எண்ணெய் ஊற்றிட்டேன், ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த பக்கம் எண்ணெய் காஞ்சிட்டு இருக்கு. நம்ம வந்து இந்த பக்கம் காலிஃப்ளவருக்கு வந்து மசாலா ரெடி பண்ணிடலாம். நானே ப்ரிப்பேர் பண்ண மசாலா சொன்னேன் இல்லையா, இதை வந்து இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட். இதில் வந்து சால்ட்டு, காரம் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கு. வேணுங்கிறவங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் கொரியர் பண்ணிடுவேன். அப்புறம் இதில் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா காரம் வேணுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் நான் நார்மலான காரம், உப்பு இதில் எல்லாமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதில் நீங்கள் எதுவுமே போட தேவையில்ல. அப்படியே நீங்கள் சிக்கனாக இருந்தாலும் சரி, வெஜிடபிள்ஸாக இருந்தாலும் சரி, அப்படியே போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி அப்படியே ஆயிலில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ ஆயில் காஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம ஆயிலில் இதை பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், காலிஃப்ளவர் வந்து வெந்துருச்சு. இதை வந்து நீங்கள் இப்படியே சில்லியாக சாப்பிட்டுக்கலாம். ஆனியன் வச்சுக்கலாம், சாஸ் வச்சுக்கலாம். நான் வந்து இப்போ கோபி மஞ்சூரியன் செய்கிறதுனால இந்த மாதிரி சில்லி போட்டு எடுத்து அதுக்கப்புறம் அதுக்கான இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டு செய்ய போகிறோம். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த கலர் வந்து நான் அதிகமாக நாங்கள் ஆட் பண்ணி சாப்பிட மாட்டோம். ரெகுலராக இதை சாப்பிட மாட்டோம். ஏதாவது ஒரு நாளைக்கு நாங்கள் எடுத்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதிகமாக தொடர்ச்சியாக இந்த மாதிரிலாம் நாங்கள் செஞ்சு சாப்பிட மாட்டோம். இப்போ இருக்கவங்க எல்லாம் கலர்ஃபுல்லாகவே கேட்குறாங்க இல்லையா, அதுக்காக தான். இதெல்லாம் கலர் ஒன்று தான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு இருக்குது. வேறு ஐட்டம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஜீரகம், சோம்பு அந்த மாதிரி பொருள் தான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் கடல மாவு அந்த மாதிரிலாம் ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெயை வடிச்சிட்டு இந்த பக்கம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு இதெல்லாம் போட்டுட்டு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், காலிஃப்ளவர் போட்டு எடுத்தாச்சு. இப்போ நம்ம மஞ்சூரியன் ரெடி பண்ணலாம். பாருங்கள் பாருங்கள், எண்ணெய் ஊற்றியாச்சு, எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ வந்து ஆனியன் போட்டுக்கலாம். எல்லாமே ஆஃப் பாயில் தான் விடணும். இப்போ கருவேப்பிலை போட்டாச்சு, கேரட் போட்டாச்சு,
கேப்சிகம் வந்து லாஸ்ட்டாக தான் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அது ரொம்ப எதுவுமே ரொம்ப வெந்தால் நல்லா இருக்காது. இப்போ கேரட் வந்து ஓரளவுக்கு வேகணும், அதுக்காக தான் இப்போ முன்னாடியே போட்டேன். எல்லாமே ஆனியன் முதற்கொண்டு எல்லாமே ஆஃப் பாயில் இருக்கணும், அப்போ தான் அந்த டேஸ்ட் வரும். இப்போ பீன்ஸ் போட்டாச்சு. லைட்டாக பீன்ஸ் அதிகமாக போடக்கூடாது, லைட்டாக போடணும். நீங்கள் இந்த டேஸ்ட்டு செஞ்சு பாருங்கள். நீங்கள் மஞ்சூரியன் வந்து சில பேர் கேரட்டு அதெல்லாம் போடாமல் செஞ்சு சாப்பிடுவாங்க. ஆனால் நீங்கள் கேரட்டு, பீன்ஸு, இது முட்டைக்கோசு, அப்புறம் கேப்சிகம் இதெல்லாம் போட்டு செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் எப்படி இருக்குன்ட்டு. இது வந்து ஓரளவுக்கு நம்ம அப்படி வதக்கிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து காலிஃப்ளவரை ஆட் பண்ணிக்கலாம். காலிஃப்ளவரை நல்லா இப்படி கிளறி விட்டதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம சால்ட்டு காலிஃப்ளவர்லேயே இருக்கும், இந்த காய்க்காக லைட்டாக சால்ட் போட்டால் போதும். பெப்பரு, தேவையான மட்டன் மசாலா, கரம் மசாலா, சிக்கன் மசாலா, லைட்டாக மிளகாய் தூள், சோயா சாஸ் தேவையான அளவு. இது ஹோல்ஸ் கொஞ்சம் சின்னதாக இருக்குது, அதனால் நான் இப்படி ஊற்றுறேன். நீங்கள் நிறையா இருக்குன்னு நினச்சிக்காதீங்க, ஹோல்ஸு குட்டியாக இருக்கா அதனால். கிரீன் சில்லி சாஸ், இது டொமேட்டோ சாஸ், இப்போ வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் எடுத்துக்கிறோம். இதை தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி அதில் ஊற்றணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நம்ம இப்போ இதில் ஊற்றி விட்டுறோம். அவ்வளோதான். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், கோபி மஞ்சூரியன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம தட்டில் சர்வ் பண்ணி சாப்பிட்லாம். எப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்? பார்க்கறதுக்கு எம்மியாக இருக்கா?